நண்பர்களே, மாடி தோட்டம் வெற்றிலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வீட்டிலேருந்து கீழே வந்து அப்படி வந்தீங்கன்னா அப்படி இந்த வெற்றிலை வரவேற்போட இன்னொரு மல்லிகை ரோஜா செடி. இந்த ரோஜா செடியை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பூத்து குலுங்கக்கூடிய ஒரு பூ. எல்லா விதமான மரக்கன்றுகள் அருமையாக வச்சுருக்குறாங்க. நல்ல அருமையாக இருக்குது. எல்லா செடிகளும் மரங்களும் நல்லா வளர்ந்துட்டுருக்குது. முருங்கை, செம்பருத்தி, தக்காளி, வீட்டுக்கு தேவையான தக்காளியை அவங்களே வளர்த்துடுறாங்க. எல்லா செடிகளும் இங்கே இருக்குது. கொய்யா, நார்த்தங்காய், எலுமிச்சை, கிரேப்ஸு, அருமையான கிரேப்ஸு இருக்கிறது. கிரேப்ஸுக்கு மேலே எல்லா விதமான செடிகள் இருக்குது. அவரை, துவரை, பிரண்டை, கீரை ரொம்ப அருமையாக செய்திருக்கிறாங்க. பாருங்கள், என்ன ஒரு அருமை. இந்த பூ இது சங்குப்பூ என்று சொல்லுவாங்க. இது மிகவும் நல்ல ஒரு மருந்து. சுகருக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு மருந்து. இங்கே உள்ள வல்லாரை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. வல்லாரை எல்லாரையும் நல்லா வைக்கக்கூடிய வல்லாரை, நல்ல அருமையான இந்த செடி. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளும் வீட்டில் மாடி தோட்டம், நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கள், கனிகள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, மனம் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். பாருங்கள், அத்தி. இந்த அத்தி சிறு வயதிலே காய்க்குது. இந்த அத்தியை நம்ம பண்படுத்தலாம். இந்த அத்தி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு தரும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான செடி. அதோடு மீன் தொட்டியும் இங்கே இருக்குது. இந்த மீன் தொட்டி மூலமாக சின்ன மீன்கள் அவங்க போட்டிருக்கிறாங்க. நல்ல மீன் விளையாடுகிறது. எல்லாம் கீழே இருக்குது. எதுவுமே மேலே வர மாட்டேங்குது. அடுத்த ஒரு செடி. இந்த செடிகள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அருமையான எண்ணங்கள், நம்முடைய மனம், நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஆர்கானிக் உணவுகளை நம்ம சாப்பிட முடியும். நம்மளால் வெளியில் போய் நம்ம காய்கள் வாங்க வேண்டியதில்லை. வீட்டில் ரொம்ப அருமையான காய்கள் இவைகள்லாம் நமக்கு கிடைக்கும். இதோட இயேசு நல்ல ஒரு அருமையான மனப்பாட வசனங்கள், இதெல்லாம் பேனர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் ஒரு அருமையான மாடி தோட்டத்தை நீங்கள் உருவாக்குங்க. நம்முடைய நேரமும் சரியாகும், அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியமும் நல்ல ஒரு மனநிலைக்கு மாறிவிடும்.